கைமாத்தா வாங்கியிருப்பாங்க, 5 பைசா வட்டிக்கு வாங்கியிருப்பாங்க. அவன் பிரச்சனை பண்ணுவான். உடனே 10 பைசா வாங்கி அடைப்பாங்க. ஸோ இந்த பிரச்சனை இருக்கிறவங்க முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் 5 ஆப்ல லோன் வாங்கி இருந்தாவே உங்கள் கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்கும். கண்டிப்பாக குறைவாக இருக்கும். ஆனாலும் இதுக்கு சொல்யூஷன் இருக்குது. நீங்கள் அதை அடைக்க முடியும். அது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்க்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கடன் சிக்கல்ல சில பேர் மாட்டிட்டு இருப்பாங்க. வாங்கின கடத்தை திரும்ப செலுத்த முடியாத அளவுக்கு ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எங்கேயா ஒரு பணம் கிடைச்சா போதும், இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு சூழல் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான் அது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே இந்த கடன் சிக்கல்லேருந்து நீங்க வெளியே வரதுக்கான சொல்யூஷன் என்ன, அதே நேரத்தில் இந்த கடன் சிக்கல் இருக்கிறவங்களுக்கு லோன் தரக்கூடிய பேங்க்கள் யாரு, அவங்களை நீங்க எப்படி அணுகலாம், அதுக்கு அவங்க என்னென்ன விஷயங்கள் உங்ககிட்ட கேட்பாங்க, என்ன கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் கிடைக்கும், எவ்வளவு சம்பளம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்குன்னு டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு நிறைய ஆப்பில் லோன் வாங்கி வச்சுருக்கேங்க, 1 2 இல்லை 3 4 ஆப்பில் லோன் வாங்கி வச்சுருக்கேன், இந்த ஆப்பில் இருக்கிற லோன்லாம் நான் க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஏதாவது லோன் கிடைக்குமா, அதுபோல் நிறைய பேர் கமெண்ட்ஸை தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு கடன் சிக்கல் இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் ஏற்கனவே உங்களுக்கு ஆப்பில் லோன்லாம் வாங்கி வச்சுருந்தாலும் சரி, நிறைய கடன் வாங்காங்க சுற்றி கடன் வாங்கி கைமாத்தா பணம் வாங்கி வச்சுருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான சொல்யூஷனை பார்க்க போகிறோம். நீங்கள் அதுலேருந்து வெளியே வரதுக்கான முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தெளிவாக கிடைக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுக்கு இப்போது கடன் பிரச்சனை இருக்கிறீங்க, நைட்லாம் தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா, உங்களுடைய பிரச்சனைக்கு பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடனை அடைக்க முடியும் அந்த ஒரு கான்செப்டுக்குள்ள இருந்தீங்கன்னா அது ஒரு தவறான விஷயம். ஆனால் எல்லா விதமான கடனையும் அடைக்கிறதுக்காக ஒரே ஒரு லோன் நல்ல ஒரு ஹை அமௌண்ட் கிடச்சி அது கம்மியான வட்டியிலும் கிடச்சிச்சுன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்கள் செய்யலாம். அது பரிந்துரைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அது நல்லது. ஏன் பார்த்தீங்கன்னா, ஒரே அமௌண்ட்டில் லோன் கிடைக்குது, அது ஒரு பேங்க்கில் கிடைக்குது, அதே நேரத்தில் உங்களுக்கு லம்பாக கிடைக்குது, வாங்கி அடைக்க போகிறீங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். ஆனால் ஒரு நபர்கிட்ட இருந்து இன்னொரு நபர்கிட்ட லோன் அடைக்கணும்னா அவர்கிட்ட வாங்கி இப்படி அடைக்கிறது சரியான விஷயமா இருக்காது. யார் அதை செய்வாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ராப்பராக அவங்கக்கிட்ட எந்த டாக்குமெண்ட்ஸும் இருக்காது, சேலரி ஸ்லிப் இருக்காது, இன்கம் ப்ரூஃப் இல்லாதவங்க இந்த விஷயத்தை செய்வாங்க. கைமாத்தா வாங்கியிருப்பாங்க, 5 பைசா வட்டிக்கு வாங்கியிருப்பாங்க, அவன் பிரச்சனை பண்ணுவான், உடனே 10 பைசா வாங்கி அடைப்பாங்க. ஸோ இந்த பிரச்சனை இருக்கிறவங்க முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்கள்கிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லாதனால தான் நீங்கள் இவ்வளோ பிரச்சனையில் மாட்டிருக்கிறீங்க. அப்போ அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஏன் கிரியேட் பண்ணக்கூடாது? நிறைய பேர்கிட்ட சேலரி ஸ்லிப் இருக்காது. ஆனால் சேலரி ஸ்லிப் இல்லைன்னா பரவாயில்ல, உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். எதுக்கு இந்த விஷயத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன்னா, அதாவது லோன் தரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதனால தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். உங்கள்கிட்ட சேலரி ஸ்லிப் இல்லைன்னா நீங்கள் இன்கம் ப்ரூஃபை ரெடி பண்ணலாம். அதாவது நீங்கள் வச்சுருக்கக்கூடிய சேவிங்ஸ் பேங்க்கில் நல்ல விதமான ஒரு டிரான்சாக்ஷன் காட்டணும். நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை அதை போட்டு அதில் டிரான்சாக்ஷன் காட்டணும். ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கீங்களா, அல்லது ஒரு ஸ்கீமில் இருக்கிறீங்களா, அல்லது உங்கள் சேவிங்ஸில் போடணுன்னா கொஞ்சம் மாதம் போட்டு வந்தீங்களா, சரி, நல்ல ஒரு டிரான்சாக்ஷன் இருந்தாவே ஒரு 3 மாதம் ஒரு 6 மாதம் டிரான்சாக்ஷன் நல்லா உங்களுக்கு காட்டினாவே போதும். நீங்கள் வச்சுருக்கக்கூடிய சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே உங்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாது. சில பேருக்கு சரியாக படிச்சிருக்க மாட்டாங்க, கம்மியாக படிச்சிருக்காங்க, அதனால் பயப்படுவாங்க, எங்கெல்லாம் வாங்கின பிரச்சனை ஆயிடும்ட்டு. அவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன். ஸோ இது முக்கியமான விஷயம். இப்போது எல்லா வித கடன் அடைக்கிறதுக்கான விஷயங்கள், சிக்கலில் இருக்கிறவங்களுக்கு லோன் தரக்கூடிய பேங்க் யார், அதை எப்படி அணுகலாம், என்ன விஷயம்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே கடன் வாங்கி சிக்கலில் இருக்கிறவங்களுக்கு லோனை வாங்கி அடைக்கிறதுக்கான பேர் தான் டெபிட் கன்சல்டேஷன் லோன். இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோனை பற்றி நான் நிறைய விதமான வீடியோஸ் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அதை போய் பார்க்கலாம். அதில் பெரிய விரிவாக்கம் 1 by 1 இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, ஏற்கனவே ஒரு சிக்கலில் இருக்கிறீங்க, அந்த சிக்கலில் வெளியே வரதுக்கான லோன் யார் தருவாங்க. அதாவது உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் ஒரு 650 700 தான் இருக்குது, உங்களுக்கு இன்கம் 25,000 ரூபாய் இருக்குது வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்கோருக்கு இந்த அமௌண்ட்டுக்கு நேஷ்னலைஸ் பேங்க் உங்களுக்கு தர வாய்ப்பு கம்மி. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா, அவங்களுடைய பேட்டர்ன், அவங்களோட ஆர்பிஐயில் ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு தான் அந்த விஷயத்தை செஞ்சுருப்பாங்க. அவங்க யாருக்கு இந்த லோனை தரணும், அவங்களுக்கு எவ்வளோ இன்கம் இருந்தால் கிடைக்குன்னு அவங்க ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ரூல்ஸ் படி நீங்கள் இல்லாதனால உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் ப்ரைவேட் பேங்க்கில் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கு கம்மியான அமௌண்ட்டை அவங்க தருவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நீங்கள் எதிர்பார்க்கறது ஒரு 7 லட்சம் 10 லட்சம் வச்சுக்கிங்களேன், உங்களுக்கு ஒரு 3 லட்சம் கிடைக்கும். ப்ரைவேட் பேங்க் என்னென்ன பேங்க்? ப்ரைவேட் பேங்க் ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க்கு, இண்டஸ்இண்ட் பேங்க், HDFC பேங்க், இதெல்லாம் ப்ரைவேட் பேங்க். இவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோருக்கு
தருவாங்க, கம்மியான அமௌண்ட்டு தருவாங்க. இதே உங்களுக்கு ஒரு 750 கிரெடிட் ஸ்கோர் இருக்குது, நல்ல ஒரு கிரெடிட் ஸ்கோர் இருக்குன்னா இந்த ப்ரைவேட் பேங்க்கில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் வச்சுருக்க ஸ்கோருக்கு யார் தருவாங்க பார்த்தீங்கன்னா, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி சொல்லக்கூடிய கம்பெனிஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க தான் தருவாங்க. அப்பேற்பட்ட ஒரு பேங்க் தான் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், நிறைய விதமான பேங்க் இருக்குது. எதுக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ் சொல்கிறேன்னா, லோன் கிடைக்கும் பாஸ், அது வந்து உறுதியாக நீங்கள் சொல்ல முடியாது, அதனால தான் அதை சொல்கிறேன், நான் ப்ரொமோட் பண்ணல. ஸோ உங்களுக்கு பஜாஜ் ஃபைனான்ஸில் இது தராங்க, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் கூட உங்களுக்கு இது தராங்க, டாடா கேபிட்டலில் கூட உங்களுக்கு தராங்க, ஆதித்யா பிர்லா குரூப்பில் கூட இது தராங்க. ஸோ டெபிட் கன்சல்டேஷன் லோன் இவங்களா தராங்க. எஸ்எம்எஃப்ஜி சொல்லக்கூடிய ஒரு லோன் ஆப்பும் அவங்களும் இந்த விதமான லோனை தராங்க. நான் சொல்லக்கூடிய எல்லாமே நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ். ஸோ இவங்கெல்லாம் எப்படி இந்த பேஸ் பண்ணி தராங்க அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ இந்த பிரச்சனையில் இருக்கிறீங்க, ஒரு கடன் சிக்கல் இருக்கிறீங்கன்னா, உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எதிர்பார்ப்பாங்க, நல்ல ஒரு டிரான்சாக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை நல்ல டிரான்சாக்ஷன் வச்சுக்கிறீங்களா? டிரான்சாக்ஷன்ஸ் மீன்ஸு அமௌண்ட் அதிகமாக இருக்கணும் அப்படி கிடையாது. வாங்குறீங்க, செலவு பண்ணுறீங்க, மறுபடியும் பணம் வரணும், அது போல் பணம் வந்துட்டு போயிட்டு இருக்கணும், அதுதான் வந்து டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க பேங்க்கில் அக்கௌண்ட் நிறைய இருந்தால் தான் பணம் கிடைக்கும்ட்டு கிடையாது. டிரான்சாக்ஷன் நல்லா இருந்துச்சுன்னா இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸும் உங்களுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட ஆதார் கார்டு பேன் கார்டு மட்டும் தான் பாஸ் இருக்குது, என்கிட்ட சேலரி ஸ்லிப்பில் இல்லைன்னா நீங்கள் முன்னே நான் சொன்னபடி உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு 3 மாதம் 6 மாதம் பணத்தை போட்டு டிரான்சாக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க பாஸ். அது போல் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த நான் சொன்னக்கூடிய கம்பெனிஸில் கிடைக்க உங்களுக்கு 90% வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கடன் சிக்கல்லேருந்து நீங்கள் வெளிவரதுக்கான ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் இல்லையா? நான் சொன்ன கம்பெனிஸ்லாம் நான் பேங்கிங் ஃபைனான்ஸில் ஒரு 4 கம்பெனி சொல்லியிருக்கேன். நீங்கள் எப்போ நேரில் கூட அணுகலாம். மறுபடியும் அந்த கம்பெனிஸ் பேர் சொல்கிறேன். பஜாஜ் ஃபைனான்ஸ், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு, டாடா கேபிட்டல், ஆதித்யா பிர்லா குரூப்பு, இன்னொரு பேங்க் இருக்குது எஸ்எம்எஃப்ஜி சொல்லக்கூடிய ஒரு ஆப்பு. இவங்களாம் கொஞ்சம் ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகமாக போடுவாங்க. உங்களுடைய லோனை தர்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ராசஸிங் ஃபீஸ் போடுவாங்க. உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா லோன் தராங்கன்னா அதில் ஒரு 2% அவங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் எடுத்துப்பாங்க. இது முக்கியமாக விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் 5 ஆப்பில் லோன் வாங்கி வச்சுக்கிறேன் பாஸ், 3 ஆப்பில் லோன் வாங்கி வச்சுக்கிறேன் பாஸ், இந்த லோன் ஆப்பில் லோன் அடைக்கணும் அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படி கேட்பாங்க. நீங்கள் 5 ஆப்பில் லோன் வாங்கி இருந்தாவே உங்கள் கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்கும், கண்டிப்பாக குறைவாக இருக்கும். ஆனாலும் இதுக்கு சொல்யூஷன் இருக்குது, நீங்கள் அதை அடைக்க முடியும். அது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் 5 ஆப்பில் லோன் வாங்கியிருக்கீங்களா, அந்த அமௌண்ட் அப்படியே செக் பண்ணி பாருங்கள். இந்த 5 ஆப்பில் எந்த ஆப் உங்களுக்கு அதிகமான தொகை கொடுத்துருக்காங்களோ அந்த மனுஷனை விட்டுறாதீங்க. இந்த 5 ஆப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் அதிகமாக தரார் இல்லையா, அவர்கிட்ட டாப் அப் லோன் கிடைக்குமோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் டாப் அப் லோன் கிடச்சிச்சின்னா அந்த டாப் அப் லோனை வாங்கி ஒரு 2 லோன் ஆப்பாவது க்ளோஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு 5 ஆப்பில் லோன் வாங்கிக்கிறீங்க, ஒரு ஆப்பில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 3 லட்ச ரூபாய்க்கு தந்துருக்காங்க லோனு வச்சுக்கோங்களேன். மீதிலாம் உங்களுக்கு 20,000 30,000 50,000 அப்படி தரவங்களா இருந்தாங்கன்னா இந்த 3 லட்ச ரூபா தந்துருக்காங்களே அவனை விட்டுறாதீங்க. அவனோட டாப் அப் லோன் ஒரு 1 லட்ச ரூபா கிடைக்கும். அது வாங்கி இந்த மீதிகள் சில்லறதெல்லாம் உள்ள ஒழிச்சிட்டு 5 2 ஆக்குங்க. இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அது 2 1 ஆக்குங்க. இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்திங்கன்னா அந்த 1 கூட ஒன்றுமில்லை வாங்கிக்கலாம். நீங்கள் இப்படி தான் பண்ண முடியும். வேறு ஏதாவது ஒரு டெபிட் கன்சல்டேஷன் லோன் இதுக்காக தருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. ஏன்னா 5 ஆப்பில் லோன் வாங்கினாவே கிரெடிட் ஸ்கோர் தாறுமாறாக இறங்கிடும். ஸோ அப்படி இருக்கும்போது வேறு ஒரு பேங்க்கோ வேறு ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு கம்மியாக இருக்கும். அதனால நீங்கள் இந்த விஷயத்தை பிளான் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து நான் கமெண்ட்ஸில் எடுத்து சில பேர் கேட்டிருந்தாங்க, அவங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். கண்டிப்பாக அதுக்கான பதில்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம்.